எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்க லியோ மோட்டார்ஸ் தான் வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்ட்லேருந்து கிளாசிக் 350 ரீபார்ன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூவாக நிறைய கலர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஈவன் கஸ்டமைசபிள் கூட சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இப்போதைக்கு ஒரு 7 to 8 கலர் வரைக்கும் வந்து இங்கே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நம்மக்கிட்ட இங்கே கிட்டத்தட்ட 4 கலர்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஸோ இனிஷியலாக கிட்டத்தட்ட சேசஸ் இன்ஜின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். தட் மீன்ஸ் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் என்ன இருந்ததோ அதே ஜென்ரேஷன் அதே இது மாதிரியான ஒரு சில ட்வின்ஸ்லாம் மட்டும் பண்ணி ஸோ தட் மீன்ஸ் அந்த பீட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாமே மட்டும் சேஞ்ச் பண்ணி இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்து இதில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு சில சேஞ்சஸ் தான் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து டாப் எண்டு. ஸோ கம்ப்ளீட்டாகவே பிளாக்கு. ஸோ நம்ம வந்து எந்த கலர்ஸும் நம்ம வந்து இருக்க மாதிரி பார்க்க முடியாது. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்து எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி லைட்ஸ் வந்து இப்போ கிளாசிக் 350ல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ இது வரைக்குமே வந்து நம்ம பழைய ரெட்ரோ மாடலில் இருந்த இந்த ஹாலோஜன் பல்பு அந்த நார்மல் பல்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து இங்கே நமக்கு எல்இடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயுமே ஸோ ஈவன் இண்டிகேட்டர்ஸுமே வந்து எல்இடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாப் எண்டுன்றதுனால இங்கே வந்து நமக்கு ரெண்டுமே எல்இடி லைட்ஸு அண்ட் ஆஸ் வெல் அஸ் டிஆர்எல் மாதிரியான ஒரு செட்டப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நமக்கு வந்து இங்கே அடிஷ்னலாக ட்ரிப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டர்ன் டு டர்ன் நேவிகேஷனு அண்ட் ஆஸ் வெல் அஸ் டைம் இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து இது வரைக்கும் கிளாசிக்கில் கிடையவே கிடையாது. இங்கே ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நமக்கு எக்கோ அண்ட் கீர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல இஃப் இன்கேஸ் நம்ம கீர் சேஞ்ச் பண்ணோன்னா என்ன கீர் இருக்குது அப்படின்றது தெரிகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக என்னோடய ஃபேவரேட்டு சொல்லலாம். ஏன்னா நான் ரைட் போகும்போது எந்த இடத்துல என்ன கீரிங் பொசிஷனில் இருக்கேன் அப்படின்றது எனக்கு சடனாக ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த டைமில் அதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ இது ரெண்டும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸில் அதாவது டேஷில் வந்து கொண்டு வந்த பெரிய அப்டேட்டு. ஸோ அது தவிர்த்து இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளச்சுக்கும் வந்து அட்ஜஸ்டபிள். தட் மீன்ஸ் நம்ம ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிளச்சுக்கு மட்டும் இல்லை, ஈவன் பிரேக்ஸ் கூட வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்ஸ்க்குமே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் யூஎஸ்பியில் வந்து சார்ஜிங் போர்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே வந்து இப்போ சி டைப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸோ நீங்கள் பார்த்தீங்க ஸோ கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ யூஎஸ்பி சி டைப் தான். ஸோ ஸோ ஆப்வியஸ்லி ஸோ யூரோப்பியன் இண்டஸ்ட்ரீஸ் யூரோப்பியன் யூனியன்ஸில் வந்து கம்பல்சரி சி டைப் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதுனால ஸோ இவங்களுமே வந்து சி டைப் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மேபி எல்லா மொபைல்ஸ்க்கும் வந்து சி டைப்ஸு C2 லைட்னிங் இந்த மாதிரி இல்லைனாலும் பட் இன் ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக இப்போவே வந்து இவங்க அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 7-8 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ எல்லா கலர்ஸும் நமக்கு இங்கே அவைலபிள் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் நமக்கு வந்து அவைலபிள் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் லியோ மோட்டார்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டால் போதும். ஸோ அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து சேம் இன்ஜின் சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஸோ இந்த எண்டில் இருக்குது வந்து இது வந்து கொஞ்சம் பழைய மாடலு. ஸோ பழைய மாடல்ன்றது வந்து 2023 மாடல். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா J1A சீரீஸு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா J1AA சீரீஸு. ஸோ J1AA சீரீஸுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பார்ட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸும் லைட்டாக ட்வினிங்ஸ் வந்து ஒரு சேஞ்சஸும் தெரியும். ஸோ மேபி ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸில் அந்தளவுக்கு சேஞ்சஸ் நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நமக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா இதை கண்டிப்பாக ரைட் பண்ணி செக் பண்ணிவிட்டு நம்ம சொல்கிறேன். அண்ட் இது போக ஸோ இனிஷியலாக நான் சொன்னேன் இல்லையா, ஸோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கிட்டத்தட்ட ஒரு 48 கலர் வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த 3D லோகோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எம்பலம் சேஞ்ச் பண்ணுறது, இல்லாட்டி கம்ப்ளீட்டாக டிசைன் வரைகிறது, ஸோ இல்லாட்டி கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்ச் பண்ணுறது, ஒரு கிரேடியன்ட் மாதிரியான கலர்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு எல்லாமே வந்து நாம் வந்து முன்னாடியே புக் பண்ணி அதுக்கு வந்து டெடிக்கேட்டடாக நமக்கு ஒரு அசிஸ்டண்ட்டோ இல்லை யாராவது போட்டுட்டு ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஸோ எந்தெந்த மாதிரி வேணும்னு நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரியான கலர் காம்பினேஷன்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி கலர் மட்டும்தானா கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, ஈவன் சீட்ஸ்க்குமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே டபுள் சீட் வரும், இதுலேயே சிங்கிள் சீட்டடு வரும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இப்போ பிளாக் இருக்குது. ஸோ அதே மாதிரி ப்ரௌனு அண்டு டார்க் ப்ரௌனு, ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதை அதுக்கு வந்து ஸோ கஸ்டமைஸ்க்கு வந்து இன்னும் நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்து தான் எப்படி இருக்குது என்ன நடக்குதுன்றது நம்ம பார்க்கணும்.
நம்ம ரோல்ஸ் ராயல்ஸில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை ஒரு ஐடியாவில் கொண்டு வராங்களா அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பேச்சு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பை.